வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்னென்னா குழந்தைங்களோட ட்ரௌசர் இல்லை நம்ம வீட்டில் உள்ள பழைய துணிகள்லாம் வந்துட்டு கிழிஞ்சிருக்கும், ஃபேடாயிருக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கும். அதை எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ட்ரௌசர்லாம் கிழிஞ்சிருச்சு, இதெல்லாம் போட முடியாது. அதனால் வந்துட்டு இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து இதை என்ன பண்ணலான்னா, இந்த மேலே உள்ள எலாஸ்டிக் பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ட்ரௌசரில் எல்லாம் எலாஸ்டிக் போயிடுச்சு. இந்த எலாஸ்டிக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இது ஒரு மரத்தோட ஒரு குச்சி, உடஞ்ச குச்சி. இதில் வந்துட்டு நம்ம இந்த பழைய துணியை வச்சு ஒரு சின்னதாக கட்டிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பழைய மாப்போட ஸ்டிக்கர் இருந்ததுனால கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா, எச்சை சாப்பிட்டதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எச்சை துடைப்போம், அந்த சாப்பிட்ட இடத்துல உள்ள இதெல்லாம். அது வந்து நிறைய பேர்னால குனிஞ்சு துடைக்க முடியாது. நிறைய பேர் வந்து வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற மாப் தான் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதுன்னா வந்துட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு கலட்டி கூட அலசி திரும்பி காய வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த துணி வந்து பழசாயிடுச்சுன்னா திரும்பி கூட வேறு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி கீழே இது பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நின்றுக்கிட்டே கூட தொடச்சி எடுத்துடலாம். மூட்டு வலி உள்ளவங்களுக்குலாம் வந்துட்டு இது ஒரு பெரிய சிரமமாகவும் இருக்காது. இப்போ இது உங்களுக்கு வந்துட்டு கலட்டிட்டு இது பண்ணணும், அலசணுன்னா கூட கலட்டிட்டு அலசி காய வச்சுக்கலாம். இது இந்த மாதிரி மரக்குச்சி எதுவும் கிடைக்கலன்னா உங்களோட பழைய மாப் ஸ்டிக் இருந்தாலும் தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணி காய வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.